உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த நிகழ்ச்சியில வந்து ஜூன் மாத பலன்கள் பார்க்க போறோம். இந்த ஜூன் மாத பலன் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படியான பலன்கள குடுக்க போறாங்க அப்படின்னு பார்க்க போறோம். மெயினா வந்து இது கோச்சார பலன்கள் இல்லையா? அப்போ கோச்சாரத்தில அது கோச்சாரம்ன்றது வந்து தற்கால சூழல்ல வந்து ஒவ்வொரு எந்தெந்த ராசி மண்டலத்தில என்னென்ன கிரகங்கள் இருக்கிறாங்க அப்படின்றத வச்சு எடுத்துக்க போறோம். மாத கிரகங்கள், ஆண்டு கிரகங்கள் நம்ம வந்து கிரகங்கள பிரிக்கிறோம். இப்போ ஆண்டு கிரகங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, வியாழன், சனி, ராகு, கேது இவங்க 4 பேர் வந்து ஆண்டு கிரகங்கள். மாத கிரகங்கள் நம்ம சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் இவங்கலாம் வந்து மாத கிரகங்கள். இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் எந்தெந்த நிலையில இருந்து நம்ம ராசிக்கு என்னென்ன யோக பலன்கள குடுக்க போறாங்க, லாப பலன்கள குடுக்க போறாங்க, என்னென்ன விஷயத்துல நம்ம கவனமா இருந்துக்கிறணும் அப்படின்றத பத்திலாம் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி வந்து பார்த்தீங்கன்னா, மே 26ஆம் தேதியே வந்து குரு பெயர்ச்சி ஆயிட்டாரு. திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும், வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் கணித முறையில சில வித்தியாசங்கள் இருக்கிறதுனால, ஜூன் மாதம் 2ஆம் தேதி கணக்குப்படி ஜூன் மாதம் 2ஆம் தேதி வந்து திருக்கணித கணக்குப்படி வந்து குரு பயிற்சி இருக்கு. அது வாக்கியப்படி ஏற்கனவே ஆயிடுச்சு. அதாவது ஒரு 8 நாளைக்கு முன்னாடி ஆனது. திருக்கணிதப்படி ஒரு 8 நாள் பின்னாடி ஜூன் மாதம் 2ஆம் தேதி பயிற்சி ஆறதா இருக்கு. அதுக்கடுத்தா ஜூன் மாதத்துல இன்னும் சில மாதப்பு கிரகங்கள் பயிற்சியெல்லாம் இருக்கு. புதனுடைய பயிற்சி இருக்கு, சுக்கிரனுடைய பயிற்சி இருக்கு. சூரியன் தன்னுடைய மிதுன வீட்டுக்கு வரப்போறாரு. செவ்வாய் ரிஷபத்துக்கு வரப்போறாரு. இப்படி நல்ல நெறைய மாற்றங்கள் இருந்துகிட்டு இருக்கு. இதுல குறிப்பா சொல்லணும்னா, வியாழன் உச்சம் பெற்ற வியாழனோட கடகராசியில 12 ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய வியாழனோட இன்னொரு சுபகிரகமான சுக்கிரனும் சேரப்போறாரு. இந்த வியாழன், சுக்கிரன் இவங்கலாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கும். 22ஆம் தேதி ஜூன் 22ஆம் தேதி புதனும் அந்த ராசியில வந்து சேர்ந்துறாரு. ஸோ அந்த புதன், சுக்கிரன், குரு இந்த சேர்க்கைலாம் இருக்கக்கூடிய அந்த சுபத்துவமான ஒரு நேரமெல்லாம் வந்து இந்த மாதத்துல இருக்கு. இந்த மாதம் வந்து உள்ளபடியே நெறைய யோக பலன்கள வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் குடுக்க போறாங்க. தொடர்ந்து காணொளிய பாருங்க. நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த ஜூன் மாத துவக்கத்திலிருந்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய தொடர்ச்சியா ஒவ்வொரு நாளுமே மிக சிறந்த யோகங்கள அள்ளி குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமா தான் இருக்க போது. இது என்ன காரணத்தினால நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்ப அதாவது மே 26ஆம் தேதி வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில குரு பகவான் வந்து உங்க ராசிநாதன். அவர் உச்சம் பெற்று கடக ராசிக்கு வந்துட்டாரு. திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜூன் 2ஆம் தேதி தான் கடக ராசிக்குள்ள வர்றாரு. பெரிய வித்தியாசம் கிடையாது. அதனால வந்து குரு பகவான் நல்ல நிலைக்கு வந்துட்டாரு. அதாவது உச்ச பலத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, இந்த குரு பகவான் யாரு? தனுசு ராசிக்கு ராசிக்கும் அதிபதி அவர்தான். 4ஆம் இடத்துக்கு அதிபதி தான். 4ஆம் இடம்ன்றது தாயார், வண்டி, வாகனம், வீடு, மனை எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய நண்பர்கள குறிக்கக்கூடியது. நம்மளுடைய செயல்கள குறிக்கக்கூடியது. அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி வந்து குரு பகவான் தான். ராசிநாதன் மெயினா அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த ராசிநாதன் வந்து பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 8ஆம் இடமான கடக ராசியில உச்ச பலத்துல அங்க தான் முழு பலத்த பெறக்கூடிய இடம் வந்து கடக ராசி தான். அந்த கடகராசி ராசிக்கு 8ஆம் இடமா இருந்தா கூட, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதாவது உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு அதிபதியாவும் வந்து அவரு 8ஆம் இடத்துல வர்றதுனால, அந்த 4ஆம் இடத்துக்கு அது திரிகோண ஸ்தானமா வர்றதுனால, 5ஆம் இடமா 8ஆம் இடம் வர்றதுனால, பல நல்ல விஷயங்கள் கண்டிப்பான முறையில நடக்கும் அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியும். குறிப்பா நான் முன்னாடி சொன்ன மாரி, உங்களுக்கு நல்லது. பர்சனலா உங்க ராசிநாதன் பலம் பெறுறது, நீங்க பலம் பெற்ற மாரி, யான பலம் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி, இது நாள் வரைக்கும் இந்த எப்படி இருந்தேனா, இப்படி ஆயிட்டேன்னு நம்ம மனோபாலா சார் சொல்லுவார் இல்லையா? அப்படி சொனங்கி இருந்தக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் இனிமே வந்து அ வீ வீரியத்தோட செயல்படுவதற்கான ஒரு அற்புதமான காலமா மாறப்போகுது. காரணம் ராசிநாதன் உச்ச பலம் பெற்றது. ராசிநாதன் மட்டுமல்ல, ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியும் அவரே தான். அவர் உச்ச பலம் பெறுறது உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்ல பலன்கள குடுக்க போகுது. கூடுதலா வந்து பார்த்தீங்கன்னா, ஜூன் 2ஆம் தேதி குரு பகவான் உச்சத்துக்கு வர்றாரு. திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில. அதே ஜூன் 8ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிரனும் உள்ள வந்துடுறாரு. குரு இருக்கக்கூடிய கடக ராசிக்குள்ள சுக்கிரனும் வந்துடுறாரு. இப்ப ஏற்கனவே உங்களுடைய ராசிநாதன் முழு சுபகிரகமான வியாழன் அங்க இருக்காரு. அவரோட இன்னொரு சுபகிரகமான குரு தன்மை கொண்ட சுக்கிரனும் உள்ள வந்து சேர்றாரு. இப்ப இந்த 2 குருவும் ஒண்ணா சேர்ந்து ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, 2 பேரும் ஒருத்தர் பகையா இருந்தாலும் 2 பேருமே சுபகிரகங்கள். 2 பேருமே குரு தன்மை உள்ள கிரகங்கள். ஸோ அப்படின்ற பட்சத்துல, உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் லைஃப்ல நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். நீங்க எதிர்பாராத பல நல்ல மாற்றங்கள் நடக்க போகுது. நீங்க இது நம்ம லைஃப்ல இந்த மாரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்குமா அப்படின்னு நீங்க ஆச்சரியப்பட்டுருப்பீங்க. ஆனா கண்டிப்பா அதெல்லாம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க. ஆஹா! உண்மையிலேயே நம்ம லைஃப்ல நடந்துட்டு இருக்குடா அப்படின்னு சந்தோஷப்பட போறீங்க கூடிய சீக்கிரத்துல. பொன், பொருள் சேர்க்கை ஆகட்டும், வேலை விஷயங்கள் ஆகட்டும், திருமணம் போன்ற நல்ல விஷயங்கள் ஆகட்டும், சுபகாரியங்கள் எல்லாமே சிறப்பா நடக்க போகுது. அதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நல்லபடியா நடக்கும். அதுல எதுவும் தடைகள் இருந்தா, அந்த தடைகள் நீங்கி நீங்க நினைச்சபடி அத சாதிக்க முடியும். அதுக்கு அடுத்ததா உங்களுடைய குழந்தை பாக்கியம், குழந்தை வளர்ப்பு, அவங்களுடைய
ஆரோக்கியம் எல்லா வகையிலுமே ரொம்ப சிறப்பான காலமா இனி வர காலம் மாறப்போகுது. அதுக்கு அடையாளம் தான் அந்த குருவும், சுக்கிரனும் இணைவு பெற்றிருக்குது. அததான் நான் முதவே சொன்னேன். மாத துவக்கத்திலிருந்து இனி அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாளும், இந்த மாதம் மட்டும் இல்ல. அதையும் தாண்டி காலங்காலமா உங்களுக்கு சிறந்த யோகங்கள குடுக்குறதுக்கு, இந்த மாதம் ஜூன் மாதம் அடித்தளம் அமைச்சு குடுக்குது அப்டின்றத சொல்றேன். இதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்டின்னா, உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம ஸ்தானத்துல சனி பகவான் இருந்துட்டு இருக்காரு. கோச்சாரத்துல வந்து சனி பகவான் வந்து எங்க இருக்காருன்னா, ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்காரு. இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு குருவுடைய பார்வை கிடைச்சிருச்சு. உங்க ராசிநாதனோட பார்வை கிடைச்சிருச்சு. இந்த 4ஆம் இடமே குருவுடைய வீடு தான். உங்க ராசிநாதனோட வீடு தான். உங்க பிடிக்குள்ள தான் சனியே இருக்காரு. அது மட்டும் இல்லாம பிடிக்குள்ள இருக்கிறது மட்டும் இல்லாம, குருவுடைய உங்க ராசிநாதனுடைய முழு சுபகிரகமான குரு பகவானோட பார்வையும் சனி மேல விழுது. சனி பகவான் மேல விழுது. அப்ப சனி பகவான் கண்டிப்பா எந்த விதமா ஒரு துளி தொந்தரவு கூட பண்ண மாட்டாங்க. அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு எந்த விதமான சிக்கலையும் குடுக்காது. அர்த்தாஷ்டம சனி அப்டின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. அட்டம சனியில பாதி. அஷ்டம சனின்றது வந்து பார்த்தீங்கன்னா, செய்யாத தப்புக்கு தண்டனை பெறுறது, வீண் பழிய சுமக்கிறது, ஆயுள் பங்கம் அதாவது ஆயுள் கண்டம் ஏற்படுறது, இப்படியான பல கெட்ட விஷயங்கள சொல்லக்கூடிய ஸ்தானம் தான் அட்டமஸ்தானம். அட்டமச்சனி இதெல்லாம் தொந்தரவுலாம் பண்ணும். அதுல பாதி அளவு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, சனி 4ஆம் இடத்துல இருக்கும்போது அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம். இது வந்து மருத்துவ செலவினங்கள், அ சிலருக்கு வந்து சர்ஜரி வரைக்குமே கூட போகும். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். சிலருக்கு வந்து சுவாசம் சம்மந்தமான பிரச்சனைகள், அப்புறம் மூட்டு எலும்பு, கண், கால் வலி இந்த மாதிரியான தொந்தரவுகள் எல்லாம் கூட குடுக்கும். இது எல்லாத்தையும் வந்து பெரிய அளவுக்கு போக விடாம, பெரிய அளவுக்கு துளி கூட வரவிடாம குருவுடைய அனுகூல பார்வையினால எந்த தொந்தரவும் இல்லாம அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு தொந்தரவே பண்ணாதுன்றத நம்ம சொல்லிறலாம். அதுக்கு அடுத்ததா வந்து ஆண்டு கிரகமா பார்க்கக்கூடிய ராகு வந்து உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்காரு. 3ஆம் இடத்துல ஒரு அசுப கிரகம் இருந்தா நல்ல பலன் தான் செய்வாங்கன்ற அடிப்படையில ஜோதிட விதியின் அடிப்படையில ராகுவும் உங்களுக்கு நல்ல பலன் தான் செய்ய போறாரு. ராசிக்கு பாக்கியஸ்தானத்துல உங்க ராசிக்கு யோகத்த செய்யக்கூடிய செவ்வாய போல வேலை செய்யக்கூடிய கேது இருக்காரு. ஸோ பாக்கியஸ்தானத்துல யோகத்த செய்யக்கூடிய ஒரு கிரகம் இருக்கிறதுனால, உங்களுக்கு எல்லா வகையிலும் நீங்க நினைக்கிற விஷயங்கள் நடக்கும். கை மேல நல்லபடியா பலனா கிடைக்கும் அப்படின்றத சொல்ல முடியும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, மாத கிரகங்கள்ல சூரியனும் புதனும் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு இந்த மாதத்துல வந்துருவாங்க. சூரியன், புதன், புதாதித்ய யோகம். புதாதித்ய யோகம் நல்ல கல்வி, நல்ல நண்பர்கள், சமூக அந்தஸ்து உயர்வு எல்லாத்தையுமே குடுத்துருவாங்க. ஸோ இப்படி பல வகையிலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு ஏற்றங்கள மட்டுமே குடுக்கும். அதனால எந்த விதமான சங்கடங்களையும் எடுத்துக்கிறாதீங்க. நிச்சயமா நீங்க எடுத்த காரியத்துல ஜெயிச்சு ஒரு அரசன போல வாழப் போறீங்க. உங்களுக்கு நல்ல விஷயங்கள், பல விஷயங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாரி சுப நிகழ்ச்சிகள் உங்க குடும்பத்தில நடக்கப் போகுது. ஆரோக்கிய மேம்பாடு அடையப் போகுது. இருந்தாலும் 24 மணி நேரமும் உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. உங்களுடைய ஒவ்வொரு செயலுமே மற்றவங்கள ஆச்சரியப்படுத்துற அளவுக்கு ரொம்ப சிறப்பாவே இருக்கும். மனக்குழப்பம் இருக்கும். கொஞ்சம் ஹெல்த் விஷயத்துல கொஞ்சம் கவனம் வச்சுக்கங்க. அடுத்தவங்கள எப்பவுமே டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. இவங்க வந்தா இந்த வேலை நல்லா செய்யலாம். இவர் வந்தாருன்னா கூட இருந்தா போதும் நல்லாருக்கும். அப்படின்ற மாரி யாரையும் எதிர்பார்க்காதீங்க. உங்களுடைய வேலைகள உங்களுடைய சுய முயற்சியில செஞ்சு முடிச்சு வெற்றிகரமா இருங்க. நிச்சயமா இறை அருள் பரிபூரணமா இருக்கிறதுனால, நீங்க எடுத்த எடுத்த விஷயங்களாகட்டும், நீங்க மனசுல நெனச்ச விஷயங்களாகட்டும், எல்லாமே 100% உங்களுக்கு பலன குடுத்துரும். எனிவே சிறப்பாவே இருக்கு. இந்த மாதம் கோச்சார நிலைகள், கிரக நிலைகள் ரொம்ப நல்லாவே இருக்கு. இப்ப நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உலக நாடுகளுக்கு இடையில இந்த போர் பதற்றம், அதனால வந்து விலைவாசி உயர்வு, இந்த கேஸ் தட்டுப்பாடு, பெட்ரோலியம் தட்டுப்பாடு, இந்த மாரி நெறைய சிக்கல்கள் நம்ம வந்து உலகம் சந்திச்சுட்டு இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து அ நம்ம குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் குரு வந்து ஜூன் மாதம் 2ஆம் தேதி வந்து திருக்கணிதப்படி கடக ராசிக்கு உச்ச வீட்டுக்கு வரப்போறாரு. குரு உச்ச பலம் பெற்றாலே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அரசர் அதாவது நாடுகளுக்குடைய தலைவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கோவ தாபங்கள், அந்த போர் வெறி இது எல்லாமே வந்து குறைஞ்சிரும். அவங்களுக்கே வந்து ஒரு நல்ல ஒரு மனப்பக்குவம் ஏற்பட்டு, அன்பு மேலோங்கும். எப்படிப்பட்ட மனிதரா இருந்தாலும் சரி, குருவுடைய நிலை நல்லபடியா வரதுனால, குரு வந்து முழுமையான சுப கிரகம்ன்றதுனால, குரு பலம் பெறுறது இந்த ராசிக்கு, அந்த ராசிக்குன்னு இல்லாம உலகத்துக்கே நல்லது. குருவுடைய உச்ச பலம் அடையிறது தான் இப்ப நமக்கு இருக்க ஒரு பெரிய ஒரு வடிகாலா நான் பார்க்குறேன். அதாவது நான் வந்து இப்ப இந்த மாதிரி பதட்டமான போர்ச்சூழல் இருந்துட்டு இருக்கு. இந்த நேரம் வந்து நமக்கு மக்களுக்கு எப்படி இருக்கும்? நமக்கு எப்படி வாழ்வியல் சூழல்கள் இருக்கும்? அப்படின்றத பத்தி பார்க்கும்போது, ஒரே ஒரு தீர்வு இருக்கு அப்படின்னா, அது என்னன்னா குருவுடைய பெயர்ச்சி தான். குரு தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வந்துட்டா, எல்லாத்துக்கும் நல்லது நடக்குன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு நிச்சயமா உண்டு. அது உண்மையும் கூட. குரு பலம் பெற்றாச்சு அப்படின்னா, அ ம உலகுல எல்லாருக்குமே வந்து ஒரு மனசுல ஒரு அமைதியும், சாந்தமும், நிதானமும் வரும். ஒரு விட்டு குடுத்து போகக்கூடிய மனப்பான்மை வரும். இது அரசர்களுக்கும், அதாவது நாட்டோட தலைவர்களுக்கும் அந்த மனநிலை வரும்ன்றத நான் உறுதியா நம்புறேன். அ ஜூன் 2ஆம் தேதிக்கு பின்னாடி வந்து இந்த போர் பதற்றங்கள்லாம் குறைஞ்சு, அ இந்த பொருளாதார நிலைகள்ல உயர்வு ஏற்பட போகுது. விலைவாசி உயர்வுகள் வந்து சீராகும். இந்த தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு, அத்தியாவசிய பொருள் தட்டுப்பாடு இதெல்லாம் வந்து ஒரு நிலைக்கு வந்து நம்ம பயப்படுற அளவுக்கு ரொம்ப மோசமா போகாம நல்லவிதமா மாறிரும் அப்படின்றத நான் முழுமையா நானும் நம்புறேன். ஜோதிட சாஸ்திரம் அதுதான். குரு பலம் பெற்றால் உலகத்துக்கு நல்லது. அது நடக்கப் போகுது. இவ்வளோ நாள் சிக்கல், போராட்டங்கள் கண்டிப்பான முறையில தீரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். நான் முன்னாடியே பல காலங்களா சொல்ற மாரி வந்து
சொல்லிட்டு இருக்கேன். ஆரம்பத்துலருந்து சொல்லிட்டு இருக்கேன். 2020லேருந்து சொல்லிட்டு இருக்கேன். 2020லேருந்து 2030 வரைக்குமான இந்த தசாப்தம் வந்து ஒரு கடுமையான ஒரு காலம் தான். இது வந்து ஒரு இந்த 10 ஆண்டுகளும் வந்து பார்த்தீங்கன்னா, ராகுவோட பிடியில சுழலக்கூடிய காலங்களா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த நிலையில இருக்கக்கூடிய பட்சத்தில, இடைப்பட்ட இந்த 2 வருடங்கள் வந்து ரொம்ப சிறப்பு. 2025மே ஓரளவுக்கு நல்ல ஆண்டு தான் சொல்லணும். அதுக்கு அடுத்ததா 2026 இன்னும் 26 டூ 27 இன்னும் ரொம்ப சிறப்பாவே இருக்கும். அதுக்கு மெயின் காரணமா, முக்கியமான காரணமா குரு உச்ச பலம் வர்றத நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கு. ஸோ அதனால வந்து அதில இந்த ஜூன் மாதத்தில நடக்கிறதுன்றது எல்லா ராசிக்காரர்களும் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். உலக மக்கள் எல்லாருமே சந்தோஷப்படக்கூடிய விஷயம். இதுக்கு அடுத்ததா இன்னொரு முக்கியமான விஷயம்னு சொல்லிடுறேன். நான் வந்து இன்னும் சில ஆருட முறைகள்லாம் வச்சு பார்க்கும்போது, இந்த மாற்றங்கள்லாம் இனி வர காலம், இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு எப்படி இருக்கும்? இந்த குரு பயிற்சி வர்றது ஜோதிட கணிதப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஆருட கணிதங்கள் படி பார்க்கும்போது வந்து கண்டிப்பான முறையில இனி வர எதிர்காலம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நான் கணிதத்தில மூலம் ஆருட கணிதம் மூலம் தெரிஞ்சுக்கிட்டேன். மேலும் வந்து இறையருளாலும் ஆ ஒவ்வொரு மக்களுடைய கஷ்டங்களும் நீங்கி ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில பெரிய பெரிய உயரத்த அடைய போறாங்க. கண்டிப்பான முறையில யார் யாரு முயற்சி எடுக்கிறாங்களோ அவங்க. முயற்சி இல்லாம யாரும் முன்னேற முடியாது. நேரம் என்னதான் சாதகமா இருந்தாலும். அதனால அந்த சாதகமா நேரம் இருக்குன்றதுனால அத பயன்படுத்தி உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள வந்து எண்ணங்கள செயல்களாக்குங்க. நிச்சயமா வெற்றி பெற்று ஒவ்வொருத்தரும் மேன்மேலும் பெரிய உயரத்துக்கு வர முடியும் அப்படின்னு சொல்றேன். அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். கூடுதலா அடுத்தடுத்த மாத கிரகங்கள்ல சுக்கிரனுடைய நிலைகளும் நல்லாவே இருந்திருக்கு. இப்போ தற்சமயம் அவர் வந்து கடக ராசிக்குள்ள வரப்போறாரு ஜூன் மாதத்துல. அதுக்கு அடுத்ததா சிம்ம ராசிக்குள்ள வருவாரு. வரிசையா அவருடைய பயணமே ரொம்ப நல்லா இருக்கனால 2 சுபகிரகங்களும் நல்ல நிலையில இருக்கிறதுனால, இந்த இனி வர காலம் ரொம்ப நல்லாவே இருக்கும். தைரியமா, நம்பிக்கையோட இருங்க. நிச்சயமா நல்ல பலன்கள் எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். மேலும் வந்து இப்ப நம்ம சொன்னது வந்து கோச்சார் தற்கால கிரக நிலைகள். நம்மளுடைய ராசி அடிப்படையில நம்ம ராசிக்கு சூரியன் எங்க இருக்காரு, ராகு எங்க இருக்காரு, புதன் எங்க இருக்காரு, குரு எங்க இருக்காரு, சுக்கிரன் எங்க இருக்காரு, செவ்வாய் எங்க இருக்காருன்னு இப்படி எல்லா கிரகங்களையும் வச்சு நம்ம பலன் பேசியிருக்கோம். இதையும் தாண்டி ஜோதிடம்ன்றது வந்து இது மட்டும் இல்ல. இதையும் தாண்டி அ ஒரு தனிப்பட்ட ஜாதகத்துடைய அமைப்பு எடுக்கணும். லக்னம் எடுக்கணும். லக்ன அதிபதியோட நிலை எடுக்கணும். உங்க ஜாதகத்துல தனிப்பட்ட ஜாதகத்துல சூரியன், குரு, சுக்கிரனுடைய நிலைகள பார்க்கணும். தசா புத்தி இப்போ நடப்பு நேரம் உங்களுக்கு நேரம் என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன தசா நடந்துட்டு இருக்கு? அந்த தசா கிரகம் உங்களுக்கு நட்பா, பகையா அப்படின்றத பார்க்கணும். இப்படி பல கணிதங்கள் இருக்கு. அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, சூரியனோட நிலை. முக்கியமா வந்து தனிப்பட்ட ஜாதகத்திலயும் சரி, கோச்சாரத்திலயும் சரி, சூரியனுக்கு முன்ன பின்ன என்ன மாதிரியான கிரக சூழல்கள் இருக்கு? இதெல்லாம் பார்த்து தான் முழுமையா ஒரு ஜாதகத்துக்கான திருத்தமான பலன்கள சொல்ல முடியும். இப்ப நான் இங்க சொன்னது எல்லாமே, காணொளியில சொன்னது எல்லாமே, ராசி அடிப்படையில கோச்சாரங்கிற கிரகங்கள் என்ன நிலையில இருக்காங்க. கோச்சாரம்னா, ஒரு கிரகம் ஒரு ராசி மண்டலத்தில என்ன நட்சத்திரத்தில பயணிச்சுட்டு இருக்காருன்றத வச்சு சொல்லக்கூடிய பலன்கள் அத சொல்லியிருக்கோம். இது போக நம்மளுடைய சுய ஜாதகமும், அதில உங்களுடைய தசா புத்திகளும், லக்னமும், சூரியனோட நிலையும் எல்லாம் பார்த்து தான் இன்னும் சரியா துல்லியமான பலன்கள ஒவ்வொருத்தருக்கும் நம்ம குடுக்க முடியும். நிச்சயமா அந்த மாதிரியான தேவை இருக்கும் பட்சத்தில எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு நல்ல விதமா வழிகாட்டுறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். நன்றி மக்களே! மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.